இந்த கோவில் எங்களுக்கு புனர்ஜென்மம் கொடுத்த மாதிரி கோவில் இது. நான் வாழ்க்கையில எதிர்பார்க்கல நான் திருப்பி இந்த நிலைமைக்கு வருவேன்னு. அவர் தான் எங்கள் குடும்பத்தை எங்கேருந்து எங்கேயோ கூட்டு வந்துட்டார். பம் பைரவாய நமஹ. என் பேர் சுப்பிரமணியம். நான் பெங்களூர்லேருந்து இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமாக வரேன். இந்த 10 வருஷத்தில் என் கூட நடந்த அனுபவம்லாம் அவங்கள்ட்ட சொல்லணுன்னாக்கா, 10 வருஷம் முன்னாடி நான் இந்த கோவிலுக்கு வரத்துக்கு முன்னாடி என் நிலமை, நான் தெருவுக்கே வந்துட்டேன். அப்போது என் பொண்டாட்டி யூடியூப்பில் பார்த்து இந்த கோவிலுக்கு போன்னு என்று சொன்னான். அப்போ வந்த நான் அன்னிலேருந்து இது வரை என் கூட நடந்த ஒரு விஷயமும் நான் சொல்ல முடியாது உங்ககிட்ட. என் ஒரு க்ஷணமும் அவர் எனக்கு அப்பா மாதிரி தான். இன்றைக்கி அவர் தான் எங்கள் குடும்பத்தை எங்கேருந்து எங்கேயோ கூட்டு வந்துட்டார். இது என் சத்தியத்தை நான் நடந்தது சொல்கிறேன். நான் அதை தவிர வேற ஒன்றும் நான் சொல்ல. நான் எனக்கு நடந்த அனுபவத்தை பற்றி நான் சொல்கிறேன். இந்த கோவில் எங்களுக்கு ஒரு புனர்ஜென்மம் கொடுத்த மாதிரி கோவில் இது. இந்த மாதிரி வாழ்க்கை எங்களுக்கு அமைஞ்சதுனாக்கா இந்த சாமியால் தான். நான் வாழ்க்கையில எதிர்பார்க்கல நான் திருப்பி இந்த நிலைமைக்கு வருவேன்னு. என் சத்திய நிலைமை, நான் தெருவில் வீழ்ந்து திருப்பி என்னை தூக்கி விட்டார்னாக்கா இந்த சாமி தான். நான் ஒரு நிமிஷமும் அவர் தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே அவர் தான். ஒரு நிமிஷமும் நான் யோசித்து பார்த்தாங்க என் ஜீவனம் நடக்கிறதுனாக்கா அவரால் தான் என் ஜீவனமே ஓடுது. இனிமே நான் அப்போவே நாங்கள் நினச்சாச்சு, எங்களுக்கு இன்னொன்று சொத்துனாக்கா இந்த கோவில் தான். இந்த கோவில்கிட்ட தான் நாங்கள் எங்கள் பிராணத்தையும் கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு அப்பா அம்மா கடவுள் எல்லாம் இந்த பைரவர் சந்நிதியில் தான் எனக்கு எல்லாமே திரும்பி கிடச்சிருக்கு. பைரவாய நமஹ.